இன்னைக்கு நம்ம அப்சஷன் அப்படின்ற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். பெரும்பாலும் தியேட்டர்கள்ல இந்த படத்துக்கு சப்டைட்டிலே போடல, அதனாலேயே பாதி பேருக்கு புரியாம போயிருச்சு. அதனாலதான் இப்போ நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன். நீங்க புதுசா இந்த படம் பாக்குறதுனால ஓகே, இல்ல ஆல்ரெடி பாத்துருந்தீங்கனாலும் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா கண்டினியூ பண்ணலாம். பார்க்காதவங்களுக்காக இந்த படத்தோட மையக்கரு என்ன அப்படின்றத சொல்றேன். பியர் அப்படின்ற ஒரு பையன் நிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்றான். இவன் லவ் பண்றத அந்த பொண்ணு கண்ணுக்கவே மாட்டான். அந்த மாதிரி சமயத்துல ஒன் வீல்ஸ் வில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை வாங்குறான். அந்த பொருள் எதை பத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆசைகளை, நம்ம நடக்கணும்னு நினைக்கிற விஷயத்த சொல்லிட்டு அந்த பொருளை உடைச்சா அது அப்படியே நடக்கும். அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு அந்த பொருள் கிடைக்க அந்த பொண்ணு என்ன லவ் பண்ணணும்னு சொல்லி உடைச்சிடறான். அந்த பொண்ணு அடுத்த செகண்டே அவனை லவ் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே லவ் பண்றதெல்லாம் பிரச்சனையா அப்படின்னு கேட்பீங்க. அந்த பொண்ணு எப்படிலாம் லவ் பண்ணா, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. ரொம்பவுமே பயங்கரமான டெரிஃபிக்கான ஹாரர் படம், அதுவும் மோஸ்ட் டிஸ்டர்பிங் படமும் கூட. தியேட்டர்ல பாதி பேர் கண்ணை மூடிட்டு தான் பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பிங்கான படத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. கதையோட ஸ்டார்டிங் ஒரு ஹோட்டல்ல ஆரம்பிக்குது. பியர் பேர்லி அப்படின்ற நம்ம படத்தோட ஹீரோ ஹோட்டல்ல சர்வன் பண்ண முன்னாடி உட்கார வச்சுட்டு அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கான். அவன் பேச்சிலேயே ஒரு பதற்றம் இருக்கு. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கான். அதெல்லாம் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டான நிக்கி ஃப்ரீமேன் அவட்ட இவனோட விருப்பத்தை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். இதெல்லாம் நிக்கி அப்படின்னு நினைச்சிட்டு அந்த வெயிட்டர் பொண்ணுட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க, நீ பேசுறது அழகா இருக்கு, இனிமையாவும் இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுறான். ஆனா நம்ம பியரோட ஃப்ரெண்ட் லேன், இது ரொம்ப குழந்தைத்தனமாவும் டிராமா மாதிரி இருக்கு, இதுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆக மாட்டா அப்படின்னு சொல்றான். அவன்கிட்ட நேரா போய் சொல்லு அப்படின்ற மாதிரி லேன் சொல்ல, நம்ம பியர் பைபிளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவட்ட எப்பயாவது தனியா பேச வாய்ப்பு கிடைச்சா அப்ப சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு நைட்டு பியர், லேன், நிக்கி, அப்புறம் நிக்கியோட ஃப்ரெண்ட் சாரா, இவங்க எல்லாருமே நைட்டு பார்ட்டிக்கு போறதா திட்டம் போட்டிருக்காங்க. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போய் பார்த்தா அவனோட செல்ல பூனை சாதி தரையில இறந்து கிடக்கான். எப்படி இறந்தான் அப்படின்னு பார்த்தா, கீழே தூக்க மாத்திரை கொட்டி கிடந்திருக்கு. அந்த தூக்க மாத்திரையை சாப்பிட்டு இவனோட பூனை சாதி இறந்தே போயிருச்சு. அவனோட பூனையோட அந்த நிலைமையை பார்த்த பியர் அங்கேயே ரொம்ப உடஞ்சு அழுகுறான். வீட்டை நல்லா சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அவனோட பூனையோட பாடியை கார்பேஜ்ல வச்சிருக்கான். இவன் பாசமா வளர்த்த பூனை அதனாலேயே தேம்பி தேம்பி அழுகுறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே நிக்கியோட ஞாபகம் வர அவளோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்திலேயே நிக்கிட்ட இருந்து கால் வர, அவ போன் பண்ணி மறக்காம நைட்டு பார்ட்டிக்கு வந்துரு, நம்ம கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சொல்லிட்டு காலை வைக்கலாம் அப்படின்னு போறப்போ கரெக்டா நிக்கியோட நெக்லஸ் தவறுதலா சாக்கடைக்குள்ள விழுந்துருது. அவ கத்தன சத்தத்தை வச்சே நெக்லஸ் விழுந்துச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அவளுக்காக வருத்தமும் படுறான். அவளை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக உடனே ஒரு கடைக்கு போய் நெக்லஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நிக்கிக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸ் அந்த கடையில இல்ல. அப்போ சுத்தி முத்தி பாக்குறப்போ அவன் கண்ணுல ஸ்டிக் மாதிரி ஒரு பொருள் தென்படுது. அதோட பேரு ஒன் விஷ் வில்லோ அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஸ்டிக்கை உடைச்சா நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு அதுல போட்டிருக்கு. சரி வாங்கி தான் பாப்போமே அப்படின்னு நினைக்கிறான். வாங்குறப்பே கடைக்கார பொம்பளை எச்சரிக்கிறா, நிறைய பேர் இதை வாங்கிட்டு போய் உண்மையிலே நடந்து வருத்தப்பட்டிருக்காங்க, சில பேருக்கு நடக்காமே இருந்திருக்கு, அதனால யோசிச்சுக்க அப்படின்னு சொல்ல, இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேரும் அதை வாங்கிட்டு போயிடறான். இப்ப நைட்டு பார்ட்டிக்கு 4 பேர் இருக்காங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு லேனு, அப்புறம் ஹீரோ லவ் பண்ற பொண்ணு நிக்கி, நிக்கியோட ஃப்ரெண்டு சாரா. எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கப்போ பேர் நிக்கிய காதலிக்கிறான் அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுது. அவனு லேனும் சைகையிலே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைத்துல தான் பூனை இறந்த விஷயத்தை நிக்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கூட இவங்க 2 பேர் இருக்கனால தனியா சொல்லிக்கலாம் அப்படின்னு விட்டுறான். கடைசியா பார்ட்டி முடிஞ்சு போறப்போ பியர் சாராட்ட தான் பூனை இறந்த விஷயத்த சொல்ல அவளும் ஆறுதல் படுத்துறான். அங்க இருந்து போறப்போ பியர் நிக்கிய வீட்டுக்கு போறதுக்காக கார்ல அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். போகிறப்பயே காதலை பற்றியும் உறவுகளை பற்றியும் நல்லா பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க 2 பேரும். பியர் எப்படியாவது தைரியத்தை வர வச்சுட்டு அவட்ட சொல்லிடணும்னு நினைக்கிறான். ஆனா இவனுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. இவனும் சொல்லணும்னு நினைக்க கடைசியில பார்த்தா நிக்கியோட வீடே வந்துருச்சு. அந்த டயத்துல நிக்கி அவன் ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு சொல்ல, அப்படி நிக்கிய யாராவது கூப்பிட்டா அவளுக்கு பிடிக்காது, ஏன்னா இது அவளுக்கு பிடிக்காத பட்ட பேர் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டான். அந்த சமயத்துல நிக்கியாவே நீ என்ன விரும்புறியா அப்படின்னு கேக்குறா. உன் மனசுல ஏதாவது இருந்தா உண்மையை சொல்லு, இதுதான் சரியான டைம் அப்படின்னு நிக்கியே கேக்குறா. ஆனா அந்த பியர் பைப்புல அப்பயும் பயந்துகிட்டு நம்ம நண்பர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்றான். நிக்கி அமைதியா அங்க இருந்து வீட்டுக்குள்ள போயிடுறா. பியர் மட்டும் நான் அவட்ட இப்ப கூட சொல்லாம போயிட்டோமே அப்படின்னு கார்ல தனியா உட்கார்ந்துருக்கான். துக்கமும் ஏமாற்றமும் அவனுக்குள்ள இருக்கு. அப்பதான் இவன் கடையில வாங்கின ஒன் விஷ் வில்லவை எடுக்கிறான். அது மேல சுத்தமா அவனுக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் நம்ம ஆளுங்க கோயில் முன்னாடி தேங்காய் உடைக்கிற மாதிரி இவனும் நடக்கும்னு நினைச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷனையும் விட நிக்கி என்ன அதிகமா காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு உடைச்சிடறான். அவன் உடைச்ச அடுத்த செகண்ட் சுற்றி உள்ள சூழலே ஏதோ மாதிரி மாறிடுது. என்னமோ மாறின மாதிரி தெரியுது அப்படின்னு திரும்பி பார்த்தா டக்குன்னு கதவுக்கு வெளியே நிக்கி நிக்கிறா. வீட்டுக்குள்ள போன எதுக்கு திரும்ப வந்தான்னு ஒண்ணுமே புரியாம இருக்க. கார்ல உட்காந்துக்கிட்டு இருக்க நம்ம பேர் கிட்ட வந்து அவன் நடந்துக்கிற விதமே சரியில்லாம ஏதோ மாதிரி இருக்கு. நான் உன் கூட உன் வீட்டுக்கு வரேன் வா அப்படின்னு சொல்லி நிக்கி சொல்ல, பேரும் வா அப்படின்னு அவளை கூட்டு போறான். கூட்டு போயிட்டு இருக்கிற பாதி வழியிலே திடீர்னு அவ அழுக ஆரம்பிக்கிறா. என்னால உன்னை தனியா விட்டுட்டு இருக்க முடியாது அப்படின்னு. எதுக்கு திடீர்னு அழுகிறான்னு புரியாம இருக்கிறப்போ அவ என்னோட தந்தைக்கு பிளட் கேன்சர் இருக்கு, அதனாலதான் அழுகிறேன், என்ன கூட கூட்டிட்டு
கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க போய் நைட் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் தனித்தனியா தூங்க போக நீ என் கூட தூங்க மாட்டியா அப்படின்ற மாதிரி நிக்கி கேக்குறா. என்னை விட்டு எப்பயும் வேலைக்கு போறவ இப்ப இப்படி பண்றாலே என்ன ஆச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பியர். அந்த சமயத்துல நிக்கி இவன் கூட ரொம்ப அஃபெக்ஷனேட்டாவும் அப்சஸாவும் நடந்துக்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்க அந்த சைடுல திடீர்னு கிஸ் பண்ணாம விலகி போறா. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா எனக்கு பேனிக் அட்டாக் ஆயிருச்சு, வேற ஒண்ணும் இல்ல, சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். நான் உன்னை அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சுட்டேன்னு சொல்லி அழுக பியர் அவனை சமாதானப்படுத்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனா நம்ம ஆளுக்கு பியருக்கு தூக்கமே வரல. ஒருவேளை நம்ம உடைச்ச ஒன் விஷ் வில்லோ உண்மையா இருக்குமோ அப்படின்னு லேப்டாப்லாம் எடுத்து ஒன் விஷ் வில்லோ உண்மையா பொய்யா அப்படின்னு சர்ச் எல்லாம் பண்ணி பாக்குறான். அதுல ரிவ்யூ பாக்குறப்போ நிறைய பேர் இது உண்மையிலே நடக்கும்னு போட்டிருக்காங்க, சில பேர் இது ஃபேக்குன்னு போட்டிருக்காங்க. என்னன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு பியர் பாக்குறப்போ நிக்கி அவன் பக்கத்துல இல்ல. எங்க போனா அப்படின்னு பார்த்தா கிச்சனுக்குள்ள ஏதோ பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கான்னு உள்ள போய் பார்த்தா நம்மால் பியருக்கு ஒரு அதிர்ச்சி. 38 கடந்த அவனோட பூனைய கிச்சன்ல ஒரு சமாதி மாதிரி ரெடி பண்ணி ஷோகேஸ் பண்ற மாதிரி எடுத்து வச்சிருக்கா. பியருக்கு அதை பார்க்க சுத்தமா பிடிக்கவே இல்லை. நான் எதையோ எடுத்திருக்கேன், அதனாலதான் இப்படி விசித்திரமா நடந்திருக்கேன் போல அப்படின்னு நினைச்சு நிக்கியும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைக்கு போறாங்க. அங்கதான் நேத்து நைட்டு பார்ட்டியில பார்த்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சோ 4 பேரும் இங்கதான் ஒன்னா வேலை பாக்குறாங்க. பியர் நிக்கி ஒன்னா வருவதை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு லான் நேத்து நைட்டு என்னாச்சு, எப்படி நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு க்ளோஸ் ஆனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு பியர் சொல்றான் நிக்கியோட அப்பாக்கு கேன்சர் வந்துருச்சு, அதனால அவளுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிருச்சு, ஆறுதல் தேடி என் வீட்டுக்கு வந்தா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்ல நிக்கி வேலையே பார்க்காம நம்ம பேரையே வச்சக்கன் பார்க்காம பாத்துக்கிட்டே இருக்க. அவரோட பார்வை நார்மலா இருக்கிற மாதிரி தெரியல. அதுவே லானுக்கு ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வேலை முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னைக்கு என்னால உன்னை உன் வீட்டுல டிராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல நான் உன் பேக் எடுக்கிறதுக்காக தான் வந்தேன், லான் வீட்டுல விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்லிடுறா. பியாரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கா. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்த பியார் லானுக்கு போன் அடிச்சு நிக்கி இப்பெல்லாம் வித்தியாசமா நடந்துக்கிறா அப்படின்னு சொல்ல லானும் அதை ஒத்துக்கிறான். இன்னைக்கு வேலை செய்யறப்போ உன்னையே தான் பாத்துக்கிட்டு இருந்தா, ஏதோ வித்தியாசமா நடக்குது, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியாம ரெண்டு பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைத்துல பேரோட வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு போய் பார்த்தா லிக்கி ஒரு அழகான ட்ரெஸ் போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு நடந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு பேர்கிட்ட சொல்ல, நானும் உன்னை பல வருஷமா காதலிக்கிறேன், இதை வந்துட்டு ரொம்ப நல்லா சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவனோட உறவுகளையும் பேர் வெளிப்படுத்த இப்போ ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேரும் மெல்ல மெல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாங்க. சில நாட்கள் கழியுது. ஒரு டின்னர் டேட்ல ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. அந்த சமயத்துல பேர் நிக்கிட்ட அவங்க அப்பாக்கு பிளட் கேன்சர் பத்ததை வந்து கேட்கிறான். ஆனா நிக்கி அதை பத்தி பேசாம தவிர்த்துறா. அந்த நேரத்துல தான் பேருக்கு லேண்ட் இருந்து போன் வருது. லேண்ட் ரொம்ப சீரியஸான குரல்ல நான் நிக்கிய பத்திலாம் விசாரித்தேன், உண்மை என்னன்னா அவங்க அப்பா ரொம்ப ஆரோக்கியமா இருக்காரு, அவருக்கு பிளட் கேன்சர்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம நிக்கிக்கும் அவளோட அப்பாவுக்கு ஒரு சண்டை இருக்கு, அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு பெருசா உறவு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு நிக்கியோட ஃப்ரெண்டு சாரா இருக்கால, அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறப்போ நான் கேட்டேன். அப்போ நிக்கி என்ன சொன்னானா, பேர் எனக்கு ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றான். சோ அதை கேட்டோன்னே பேருக்கு உடனே மனம் ரொம்ப உடஞ்சு போயிருது. இப்படி சொன்னவ எப்படி இப்படி லவ் பண்றேன்னு வந்து நிக்கிறா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நின்றுகிட்டு இருக்கான். திருப்பி நிக்கிட்ட போனா அவ இவனுக்கு சிரிச்சா ஒரு கிஃப்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த கிட்ட இவன்ட்ட கொடுத்துட்டு இந்த உலகத்திலேயே இருக்கிற எல்லா பொருளோட நான் ஒன்னதான் அதிகமா காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே நம்ம பேருக்கு ஞாபகம் வந்தது, ஒன் விஷ் வில்லோவை உடைக்கிறதுக்கு முன்னாடி இதே டயலாக சொல்லி தான் உடைச்சிருப்பான். சோ அது உண்மைதான் நடக்குது போல அப்படின்னு நினைச்சு அவனுக்குள்ள சந்தேகம் எழும்புது. இருந்தாலும் நிக்கிட்ட அவங்க அப்பாவை பத்தி என்கிட்ட பொய் சொன்னியா அப்படின்னு கேட்க, அந்த கேள்வியை கேட்ட உடனே ரெஸ்டாரண்ட்டுக்கு நடுவுல எந்திரிச்சு கதை ஆரம்பிக்கிறான் நிக்கி. நோ நோ நோ, எதுக்கு இதை பத்தி பேசுற, நோ ஒரு நல்ல டேட்டை என்ஜாய் பண்ண விட மாட்டியா அப்படின்னு சொல்லி, இப்போ இதை பத்தி ஏன் பேசுற அப்படின்னு ரெஸ்டாரண்ட் நடுவுல கத்த எல்லாருமே அவங்கள பாக்குறாங்க. அதுக்கப்புறம் பேர் எப்படியோ அமைதிப்படுத்தி ரெண்டு பேரும் பேரோட வீட்டுக்கு திரும்புறாங்க. நிக்கிய பாக்குறப்போ இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமும் ரொம்ப மாறுபட்டு இருக்கு. அவ விருப்பப்படியே நடக்காம யாரோ அவளை கட்டுப்படுத்துற மாதிரி ஏதோ ஒரு சக்தி அவளை கட்டுப்படுத்தி இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இருக்கிற மர்மம் என்னன்னே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு நடுராட்டி எந்திரிச்சு பார்த்தா நிக்கி எங்க காணோம். அவ எங்க போனா சுத்தி முத்தி பார்த்தா அவ ஒரு மூலையில ஓரமா நின்றுகிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம ஆளு பயந்தே போயிடுறான். அவ எதுவும் பேசாம தூங்குற நம்ம ஆளையே குருன்னு பாத்துட்டு இருக்கா. நம்ம ஆளுக்கு படபடன்னு வந்துருது. பெட்டுக்கு வா நிக்கி அப்படின்னு சொல்ல அவ அங்கேயே அழ ஆரம்பிக்கிறான். நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன், நீ ஏன் எவ்வளவு காதலிக்கவே மாட்ற அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்க. பேர் அவளை சத்தம் போட்டு நான் உன்னை காதலிக்கிறேன், முதல்ல இங்க வா அப்படின்னு சொல்லி அவளை அழைக்க, அதுக்கு அடுத்து சில நொடியில நிக்கி கத்திட்டு கையில ஒரு பூச்சொடி எடுத்துக்கிட்டு அரைக்குள்ள வேகமா வரா. பேர் பார்த்து நம்ம தலையில தான் போட வரான்னு பயந்துகிட்டு இருக்க. டக்குன்னு அதை ஒரு டேபிள்ல வச்சு தூங்கிடுவா. அடுத்த நாள் பேர் மட்டும் வேலைக்கு போறான். அதனால நிக்கி அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ்ல லஞ்ச் எல்லாம் தயார் பண்ணி கொடுத்துருக்கா. பேரும் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வெளியே போலாம் அப்படின்னு பார்த்தா சடனா ஒரு சாக்கு. என்னடான்னு பார்த்தா கதவு ஃபுல்லா டேப்பா நிக்கி ஒட்டி வச்சிருக்கா. இவன் எங்கேயும் வெளியே போயிடக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அந்த டேப்பெல்லாம் உரிச்சு எப்படியோ கதவை திறந்து திருப்பி வேலைக்கு போறான். அப்போது நிக்கி அவன் பார்த்துக்கிட்டே நின்றுகிட்டு இருக்கான். இவன் கதவை பூட்டிட்டு போனதுக்கு அப்புறமும் அவ அங்கேயே நின்றுகிட்டு இருக்கா, நகரவே இல்லை. அதுலயும் இவ பண்றது என்னன்னா பாத்ரூம் கூட போகாம அங்கேயே சிறுநீர் கழிச்சிடுறா. ஆனா அவ முகத்துல இருந்த புன்னகை மட்டும் மாறவே இல்லை. வேலை எப்போ பியரும் சாராவும் சேர்ந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பியரும் அவன் லஞ்ச் பாக்ஸ்ல நிக்கி கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. நிக்கி அதுல ஏதோ நோட்ஸ் வச்சிருக்கா. அவன் இதெல்லாம் பார்க்காம சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்க. அதே நேரத்துல சாராக்கு ஆர்ட் ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. அவளோட அட்மிஷன் அங்க ரிஜெக்ட் ஆயிருச்சு. அதனால அவ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கா. பேர் அவளுக்கு ஆறுதல் கூறிக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல சாரா நிக்கி வச்ச நோட்ஸை படிச்சுக்கிட்டு இருக்க. அதுல கேர் வித் கேட்
அப்படின்னு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் லஞ்ச் பாக்ஸ்ல இருந்து வேற ஏதோ நாத்து அடிக்குது. பேருக்கு ஒண்ணுமே புரியல, என்னது கேட்டு அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளு ஹீரோக்கு ரத்தமே உறைஞ்சு போற அளவுக்கு ஒரு சாக்கு. நம்ம ஆளோட பூனையை தான் நிக்கி சாண்ட்விச்ல சமைச்சு கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. அவனுக்கு அதிர்ச்சி, வெறுப்பு, பயம் அதனையும் ஒன்னா சேர்ந்து வர மாதிரி ஆயிடுச்சு. வேலை முடிஞ்சு போறப்போ லேனும் பியரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ லேன் சொல்றான், இன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கெல்லாம் நிக்கிய கூட்டு வராத, அவ ஏதோ மனநோயில பாதிக்கப்பட்டிருக்கா, அவளோட நிலைமையே சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆனால் பியர் அதை எல்லாத்தையும் கேட்க மறுக்கிறான். அவ என்ன காதலிக்கிறா, இப்ப அவளுக்கு கொஞ்சம் எமோஷனலா ப்ராப்ளம் இருக்கு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எதா இருந்தாலும் சரி நைட்டு பார்ட்டில நிக்கி எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி பயப்படுறான். நீ மட்டும் பார்ட்டிக்கு வா, நைட்டு நிக்கிய கூட்டு வராத அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை பண்ணி அனுப்புறான். அந்த டயத்துல பியர் தனியா கார்ல இருக்கிறப்போ அவன் கண்ணுல அந்த ஒன் விஷ் வில்லோல பாக்கெட்ல இருக்கிற அந்த டப்பா தெரியுது. திடீர்னு நிக்கி இப்படி நடந்துக்கிறா, என் மேல இவ்வளவு அப்சஸா இருக்கிறா, என்னாச்சு ஒண்ணுமே புரியல, எப்பயுமே என் கூட இருக்கணும்னு நினைக்கிறா. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அவன் ரொம்ப பயப்படுறான். அதனால அதுல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இது உண்மையா என்ன அப்படின்னு கேட்கணும்னு நினைக்கிறான். இந்த விஷ் உண்மையா அப்படின்னு கேட்க அவங்க ஆமான்னு சொல்றாங்க. நான் பண்ண விஷயம் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது நிறுத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு அந்த கம்பெனிக்காரங்க சொல்ல, அது என்ன வழின்னு கேட்ட உடனே இந்த விஷயம் கேட்ட மனுஷன் இறந்தாதான் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட பேருக்கு இன்னும் அதிர்ச்சி ஆயிருது. அந்த செகண்ட் அந்த போன் கால்ல யாரோ இணைகிறாங்க. யாரு அப்படின்னு பார்த்தா உண்மையான நிக்கி இணைஞ்சிருக்கா. அந்த பக்கத்துல இருந்து பயங்கரமான அலறல் கோலத்துல ரொம்ப வலியோட கத்திக்கிட்டு உதவி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது உண்மையான நிக்கியோட குரல். அவ எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கா அப்படின்றது மட்டும் புரியுது. அந்த பயத்திலேயே அங்கிருந்து வீட்டுக்கு போறான். ஆனா வீட்டுக்கு கதவை திறந்தோடனே அவனுக்கு ஷாக்கு. இவன் போனப்ப நிக்கி எங்க நின்றாலோ அதே இடத்துல இப்பயும் அதே சிரிச்ச முகத்தோட நின்றுகிட்டு இருக்கா. இவன் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவ அசையவே ஆரம்பிச்சிருக்கா. அந்த இடத்துல பாத்ரூம் போய் அந்த இடத்துல சிறுநீர் கழிச்சு அங்கேயே கால்ல இருந்து நைட் வரை நின்றுகிட்டு இருந்திருக்கா. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் கிளீன் பண்றதுக்காக பாத்ரூம்ல போறான். அந்த டயத்துல லேனோட பார்ட்டிக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லி அவன் நிக்கிட்ட சொல்ல, என்ன விட்டு நீ தனியா போக கூடாது, என்னையும் நீ கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவளும் அழுகிற மாதிரி ரொம்ப கத்தி பேசிக்கிட்டு இருக்கா. இவனும் வேற வழி இல்லாம கூட்டிட்டு போறான். அங்க பார்ட்டியில இவங்க எல்லாம் ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பியரோட சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா அவனுக்கு டேரா அவனோட உட்காந்துருக்க இடத்துல இருந்து தள்ளி போய் உட்காரணும் அப்படின்னு வருது. அப்போ அவன் சாரா பக்கத்துல போய் உட்காந்துருக்கான். அது நிக்கிய ரொம்பவும் கோவப்படுத்துது. இருந்தாலும் அந்த கோபத்துக்கு பதிலா ஒரு வித்தியாசமான சிரிப்பை போட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் பார்க்க வைக்கிறான். அந்த சிரிப்பை பார்த்தே நிறைய பேர் ஒரு மாதிரி சங்கடப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நிக்கியோட முறை வருது. அந்த டயத்துல நிக்கி ஒரு டேரா ஒரு கதை சொல்லணும். அந்த கதை ரொம்பவுமே ஒரு ரொம்ப அப்சஸ்டான ஒரு கதையா இருக்கு. அவ பேசுறத பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்க. யாருக்கு இவ பேசுறதே பிடிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் அதை பிராங்க்னு சொல்லி அவ சமாளிக்கிறா. அப்போ நம்ம டேரோட டர்ன் வருது. அந்த டேர்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு லெஃப்ட் சைடுல இருக்கவங்கள கிஸ் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. அவனோட லெஃப்ட் சைடுல சாரா இருப்பா. அதை பார்த்த நிக்கி உடனே டென்ஷன் ஆகி எந்திரிச்சு வித்தியாசமான ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு சாராவை அங்க இருந்து எழுப்பிட்டு இவ போய் அவனோட பக்கத்துல உட்காந்துக்குவா. பேரு வேற வழி இல்லாம அவ பக்கத்துல இருக்க நிக்கிய கிஸ் செய்வான். அதுக்கப்புறம் திடீர்னு நிக்கி வித்தியாசமான சில விஷயங்கள்லாம் பேச ஆரம்பிக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்துல எல்லாம் மாறின மாதிரி தெரியும். ஒரு கணத்துல நிக்கி ஏதோ பழைய நிலைமைக்கு திரும்புற மாதிரி தெரியும். அந்த டயத்துல டக்குன்னு பக்கத்துல இருக்க பாட்டில உடைச்சு அவ முகத்திலேயே அந்த பாட்டில குத்தி அவளை காயப்படுத்திக்கிறா. இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே பயத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. அரை முழுக்க பதற்றமும் பயமும் மட்டும் தான் இருக்கு. பியர் உடனே நிக்கி அங்க இருந்து தடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறான். இப்படி யாரு பண்ணா வித்தியாசமா நடந்திருக்கே அப்படின்னு அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண மறுத்துறாங்க. வேற வழி இல்லாம பேர் திருப்பி அவனை வீட்டுக்கு அழைத்து செல்றான். வீட்டுக்கு வந்த பேர் நிக்கிட்ட பார்ட்டிலேயே அப்படி நடந்துகிட்ட ஏன் உன்னையே நீ காயப்படுத்திக்கிற அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க நிக்கி எந்த தயக்கமும் இல்லாம சாரா மீது எனக்கு பொறாம வந்துருச்சு, அவ உன்னை விரும்புறான்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படி நடந்துகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றான். அதை கேட்ட உடனே பேரு உண்மையிலேயே நீ என்ன காதலிக்கிற அப்படின்னு கேட்க நான் உன்னுடைய ஃப்ரீக்கி நிக்கி அப்படின்னு சொல்லி அவ சிரிச்சு கூட பதில் சொல்றான். இதை கேட்ட அவனுக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா முன்னாடி இந்த பேரை அவ வெறுத்திருப்பா, இப்ப அவளே அந்த பேரை சொல்றாளே அப்படின்னு அதிர்ச்சியா இருக்கு. அந்த சமயத்துல திருப்பி நீ உன் அபார்ட்மெண்ட்டுக்கு போ அப்படின்னு பேர் சொல்ல இவ மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. நீ சொல்றதெல்லாம் பண்றேன், நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிற அப்படி இருக்கிறேன், என்ன போக மட்டும் சொல்லாத அப்படின்னு அழுக ஆரம்பிக்கிறா. அப்போ சின்ன வயசுல நிக்கியா இருப்ப தெரியுமா, அந்த மாதிரி பழைய நிக்கியா இரு அப்படின்னு சொல்ல உடனே என்னால நிக்கியா இருக்க முடியாது, என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், நீயும் என்ன அதே மாதிரி காதலிக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அவளோட நடத்தை இப்பெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. அதை பார்த்து பியருக்கு உண்மையிலே ரொம்ப பயப்படுறான். பியர் அவனை பார்த்து பயந்துட்டு நான் தனியா தூங்க போறேன்னு சொல்ல என்னை விட்டு தனியா போனா நான் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு மிரட்டுறா. அதனால வேற வழி இல்லாம பேர் அவ கூடயே சேர்ந்து அங்கேயே தூங்குறான். அந்த டயத்துல பியருக்கு சாராட்ட இருந்து மெசேஜ் வருது. சாரா வெளியே வந்து சந்திக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க பியரும் அமைதியா நிக்கிக்கு தெரியாம மெதுவா அங்க இருந்து வெளியே போறான். அந்த டயத்துல நிக்கி எப்படியோ முழிச்சிடறா. அவனை பார்த்துட்டு அப்சஸ் நிக்கி தூங்கும் போதே என்ன கொண்டுடு, தயவு செஞ்சு என்ன கொண்டுடு அப்படின்னு நிக்கி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா பியர் அதிர்ச்சியில அவளையே பார்த்து கொண்டு இருக்க அவ வழியில நான் உண்மையான நிக்கி இல்ல, நான் ஒருபோதும் நீ நினைக்கிறது ஆக மாட்டேன், தயவு செஞ்சு என்ன கொண்டுடு அப்படின்னு தூக்க கலக்கத்துல புலம்பிக்கிட்டு இருக்கா. அவ திரும்பி திரும்பி அதையே கேட்டுக்கிட்டே இருக்கா. ஆனா பேர் அவளை கண்டுக்காம அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே போய் சாராவை பார்க்க போயிட்டான். சாராவை கார்ல போய் பாக்குறான். சாரா எதுக்காக கூட்டிருப்பா அப்படின்னு பார்த்தா ஆர்ட் ஸ்கூல்ல ரிஜெக்ட் ஆன அவளோட அட்மிஷன் இப்போ செலக்ட் ஆயிருக்கும். அதனால சாரா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிக்கியை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ சாரா முக்கியமான விஷயத்த சொல்ல வர. அது என்னன்னா நிக்கியும் லேனும் 2 வருஷமா யாருக்கு தெரியாம ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. அப்புறம் இவளுக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு, நிக்கி உண்மையாவே பேர காதலிக்கிறாரா இல்லையா, இல்லனா லேனை பொறாமப்படுத்துறதுக்காக பேர் கூட சும்மா டேட் பண்ற மாதிரி அவனை வெறுப்பேத்துறாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். சாரா பேசுறப்பதான் லேனும் நிக்கிய காதலிச்சிருக்கான் அப்படின்றது தெரிய வருது. சாராக்கே நம்ம பேர் மீது காதல் பண்ணிருக்கலாமோ
நடக்குமோ அப்படின்ற ஒரு புதுவிதமான உணர்வு வருது. இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் சிச்சுவேஷன்ல இருந்து வேற எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு சாரா நினைக்கிறா. அப்போ திடீர்னு நிக்கி அந்த இடத்துக்கு வந்து கடுமையான கோபத்துல கார் கண்ணாடியை உடைச்சு சாராவை போட்டு அடின்னு அடிச்சவ மூஞ்சியெல்லாம் கிழிச்சு சாராவை அந்த இடத்துல சாகடிச்சிடறா. சாராவை அந்த கார் ஹேண்ட்பார்ல ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி தொடர்ந்து அடிச்சு அவளை கொண்டு அந்த ரத்தம் பேர் மூஞ்சில தெரிக்கிற அளவு அவளை கொடூரமா கொண்டுட்டா. பேருக்கு 2 நிமிஷத்துல என்ன நடந்துச்சு ஒண்ணுமே புரியல. அவளோட முகத்தை அடையாளம் காண முடியாத அளவு அடிச்சு உடைச்சு சாகடிச்சிட்டா. இதெல்லாம் பண்ணிய நிக்கி அமைதியா நிக்கிறா, எதுவும் நடக்காத மாதிரி. அவ உடனே நம்ம பேரை பார்த்து இந்த பாடியை இங்க இருந்து தூக்க உதவி செய் அப்படின்னு சொல்லி பேரை உதவிக்கு கூப்பிடாம பேருக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்துகிட்டு இருக்கான். இப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான், அவன் கேட்ட ஒரு விஷ் தான் இவ்வளவு தூரம் அழிவுக்கு காரணம். சாரா இறந்தே போயிட்டாலே அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு திருப்பி அந்த கடைக்கு போய் அந்த ஒன் விஷ் வில்லவா அவன் வாங்குறான். அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு நிக்கி ரொம்ப என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா, எல்லாமே தவறா போயிருச்சு, இந்த விஷ ரிவர்ஸ் பண்ண முடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க ஷாப் ஓனர் ரொம்பவுமே தீவிரமா பதில் அடிக்கிறாரு. அதெல்லாம் ஈஸியா எதையும் மாற்ற முடியாது, இதை மாற்ற 2 வழி மட்டும்தான் இருக்கு. முதல் வழி அவளாவே உங்களை விட்டு போனாதான், அப்படி இல்லைன்னா இந்த ஒன் விஷ் வில்லவா வேற யாராவது வாங்கி அவங்க உங்க விஷ் நடக்க கூடாதுன்னு சொன்னா மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றான். பியரும் இது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு ஒரு முயற்சியில அவன் ஒன்னு வாங்கி அதை உடைக்க ட்ரை பண்றான். ஆனா அவனால அதை உடைக்க முடியல. அப்பதான் பேருக்கு ஒரு உண்மை தெரிய வருது, ஒரு மனுஷனால ஒரு விஷ் மட்டும் தான் கேட்க முடியும். இவனோட விஷ பழிக்காம பண்ணுனா வேற யாராவது பியரோட விஷ் நடக்க கூடாதுன்னு சொல்லி உடைச்சா மட்டும் தான் இந்த விஷ் கேன்சல் ஆகும் அப்படின்றது புரியுது. என்ன பண்றதுனே தெரியாம இருக்க உடனே லேனோட வீட்டுக்கு செல்றான். அங்க போயிட்டு விஷ பத்தியும் நிக்கிய பத்தியும் சாரா இறந்ததை பத்தியும் எல்லா உண்மையும் சொல்றான். அதை பார்த்து இந்த ஒன் விஷ் வில்லோ பயன்படுத்தினே இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு அவன் நம்பவே இல்லை. நம்ப உண்மையிலே நடந்துச்சு, என்னோட விஷ் மட்டும் கேன்சல் ஆகும் சொல்லி இதை உட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க லேன் அது எதையுமே நம்பாம எதுவும் பைத்தியம் ஆயிட்டான் போல அப்படின்னு நினைச்சு எனக்கு இப்பவே $1 மில்லியன் வேணும்னு சொல்லி அதை உடைச்சிடறான். அடுத்த செகண்டே அவனுக்கு கோடி கணக்குல காசு அவன் வீட்டு கூரை கிழிச்சிட்டு கொட்டுது. அதை பார்த்த லேனே அதிர்ந்து போறான். பியரோ ரொம்ப அதிர்ச்சி அடைகிறான். சோ ஒன் விஷ் வில்லோ உண்மையானது, அது உண்மையிலேயே அதுக்கு சக்தி இருக்கு அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிட்டான். நம்ம கடந்த விஷயம் மாற்ற முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட பேர் அங்க இருந்து வீட்டுக்கு போறான். அங்க போய் பார்த்தா வீடே ஏதோ நினைவூட்டுற மாதிரி சாராவோட இறந்த உடலை வச்சுக்கிட்டு சுத்தி டெக்கரேஷன் பொருள்லாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஷோபீஸ் மாதிரி அரங்காலெல்லாம் பண்ணி வச்சிருக்கா நிக்கி. அதெல்லாம் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டே நீ ஏன் என்ன காதலிக்கல, நீ ஏன் என்ன காதலிக்கலன்னு சொல்லி பைத்தியம் மாதிரி நிக்கி கேட்டுக்கிட்டே இருக்கா. பியர் அவளை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். சோ அவட்ட ஒரு ஒன் விஷ் வில்லோவை கொடுத்து இந்த விஷ ரிவர்ஸ் செய்ய முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லி அவட்ட கொடுக்க, ஆனா அவ எதை பேச்சையுமே கேட்கிற நிலைமையில இல்ல. அந்த நேரத்துல லேன் வீட்டுக்குள்ள நுழைய அடுத்த நொடியை எதிர்பார்க்காத விதமா நிக்கி துப்பாக்கியை வச்சு லேனையே கொண்டுறான். லேன் அங்கேயே இறந்து போறான். பேரும் அதிர்ச்சியில கத்தி அங்க இருந்து பாத்ரூம்குள்ள ஓடி போயிடுறான். ஆனா நிக்கி கத்திக்கிட்டே இருக்கா, நீ என்ன காதலிக்கலனா நான் உன்னையும் கொன்றுவேன் என்னையும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது அவனோட நிலைமை ஃபுல்லா கட்டுப்பாட்டை மீறிடுச்சு. பயத்துல நடிங்கிட்டே பேர் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க. இப்போ வேற வழியே இல்ல, இதை நம்ம கேன்சல் பண்ணணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அதுக்கு தன்னைத்தானே நம்மளே சுட்டுட்டு இறந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா கடைசியில அப்படி பண்ணாம பூனை எப்படி இறந்துச்சோ அந்த பில்ஸை சாப்பிட்டு அதே மாதிரி நம்மளும் இறந்து போயிருவோம் அப்படின்னு அந்த பில்ஸை சாப்பிடுறான். சோ இப்போ நான் இறந்தா நம்மளோட விஷுவ அழிஞ்சு போயிடும், நிக்கியும் அந்த சாபத்துல இருந்து விடுபட்டுருவா அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த மாத்திரையை அவனே சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்க முயற்சி செய்யறான். ஆனா கடைசி நேரத்துல திடீர்னு மரம் மாறி வாழ வேண்டும் அப்படின்னு இயல்பான உணவுக்கு திருப்பி எழுகிறான். அதனால அவன் சாப்பிட்ட மாத்திரையை வாந்தி எடுக்க முயற்சி பண்றான். ஆனா மாத்திரை ஆல்ரெடி அவனுக்குள்ள போயிருச்சு. வெளியே வந்து நிக்கி கிட்ட போய் பாசமா அவளை கட்டி பிடிச்சுக்க 2 பேரும் அந்த இடத்துல அவங்களோட லவ் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு இவன் திடீர்னு எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தா வேற நம்ம நிக்கிட்ட கொடுத்த அந்த ஒன் விஷ் வில்லவை அவ உடைச்சு நான் எப்படி அவனை காதலிக்கிறேனோ அதே மாதிரி அவனும் என்ன காதலிக்கணும்னு சொல்லி அந்த ஒன் விஷ் வில்லவை உடைச்சிருக்க. அதனால 2 பேரும் ஒரே அளவு அவங்கள காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சு கிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ அந்த சமயத்துல நம்ம பேர் வாயில இருந்து நுரத்தள்ளி அப்படியே அங்க கீழே விழுகிறான். அவனோட உடல் ரொம்ப பலமீனமாயி ஏதோ தடுமாறுறான். அப்படியே சோஃபால விழுந்து வாயில நுரத்தள்ளிக்கிட்டு இருக்க நிக்கி அதிர்ச்சியில கத்துற. அவனை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ரொம்ப ஆல்ரெடி டைம் ஆயிருச்சு. பியர் அவளோட கையிலேயே அங்கேயே இறந்தே போயிடுறான். பியர் இறந்த அடுத்த நொடி முதல் விஷ், அதாவது பியர் கேட்ட நிக்கி இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷரோட என்னதான் காதலிக்கணும் அப்படின்னு அவன் கேட்ட விஷ் அங்கேயே இறந்து உடஞ்சு போயிருது. உடனே நிக்கி பழைய நிலைமைக்கு திரும்புறா. இப்பதான் அவளோட உண்மையான நிக்கி அவளோட உடம்புக்கு வந்திருக்கா. அவளோட மனம் ரொம்ப பயப்பட்டு இருக்கு. சுத்தி முத்தி பாக்குறா. பியர் லேன் சாரா அப்படின்னு 3 ஃப்ரெண்ட்ஸ் செத்து கிடக்காங்க. சுத்தி ரத்தம் அழிவு மரணம் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பயத்துல கத்துறா. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு அவளுக்கே ஒண்ணுமே புரியல, எதையுமே நம்பவும் முடியல. பியரோட ஒரே ஒரு செல்ஃபிஷ், அவனோட ஆசை பல உயிரை எப்படி அழிச்சிருக்குன்னு பாத்தீங்களா. ஒரு காதலே ரொம்ப அப்சஷனா மாறுச்சுன்னா அது நட்பு அழிக்கும், காதல் அழிக்கும், கடைசியிலே இது அவனையே அழிச்சு. அதனால நிக்கி அங்கேயே கதறி அழுகிற இடத்துலயே இந்த படம் முடியுது. ஒருத்தவங்களை காதலிக்கிறோம் அப்படின்றதுக்காக அவனோட சுதந்திரத்தை நம்ம கட்டுப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டுப்படுத்தினா அது உண்மையான காதலா இருக்கு. கட்டுப்படுத்தப்பட்ட காதல் காதலாக மாறாது, அது அப்சஷனா தான் மாறும். அந்த அப்சஷன் கடைசியில எல்லாரையும் அழிச்சிடும். சோ இதை தான் படத்துல சொல்ல வந்திருக்காங்க. சோ இதை ஃபேண்டசியா காமெடியா ஒரு ஹாரரா கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until it's bye from Charlie.